Unit 1 Basics of Computer Part 4 இதில் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஹார்ட்வேர். அதில் ஃபர்தரா என்ன சப்டிவிஷன்ஸ், வேரியஸ் செகண்டரி மெமரிஸ், HDD ஹார்ட் டிஸ்க் டிரைவ், SSD சாலிட் ஸ்டேட் டிரைவ், difference between SSD and HDD, CD bar DVD, Blu-ray, magnetic tape, zip disk, pen drive. வேரியஸ் பிரைமரி மெமரிஸ் பார்த்தோம். இப்போ செகண்டரி மெமரிஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹார்ட் டிஸ்க். அப்போ ஹார்ட் டிஸ்க்னு எடுத்தா அதனோட ஆர்கனைசேஷன் அது எப்படி அமைஞ்சிருக்கு, அதனோட ஒர்க்கிங் என்ன, ரெண்டையும் பார்க்கணும். ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது இப்போ பக்கத்தில் பிக்சர் வந்திருக்கு பாருங்க. சென்ட்ரலாக ஒரு ஷாஃப்ட் இருக்கு, அதுக்கப்புறம் அதில் 6 பிளேட் மாதிரி காமிச்சிருக்கு. அந்த ஒரு பிளேட்டுக்கும் 2 சைட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம். இட் இஸ் a fixed disk completely sealed in dust free container. ஸோ ஒரு டஸ்ட் ஃப்ரீ கண்டெய்னருக்கு உள்ளுக்குள்ளதான் இந்த ஹார்ட் டிஸ்க் கம்ப்ளீட்டா சீல் ஆகி இருக்கும். அதுல இட் கன்சிஸ்ட் ஆஃப் 6 number of disks packed together and mounted on a common spindle or central shaft. காமன் ஸ்பிண்டில்னு சொல்லலாம், இல்லைன்னா சென்ட்ரல் ஷாஃப்ட்னு சொல்லலாம். அதுல அது மவுண்ட் ஆயிருக்கும். எப்படி ஜஸ்ட் லைக் ஒரு இட்லி தட்டெல்லாம் எப்படி ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கலாம், அது மாதிரி இதுல இருக்கும். அதே மாதிரி இந்த disks are coated with magnetic material on both sides. அப்ப எதுக்காக அது கோட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா to record. They have 10 recording surfaces. நமக்கு மொத்தம் இருக்கிறது 6 plates. ஆனா அதுல 10 recording surfaces தான் ரெக்கார்ட் பண்றதுக்காக அமைஞ்சிருக்கும். அப்ப எது இல்ல, topmost and the bottommost surface are not used for writing the data. ஸோ மேலே இருக்கிற டெஸ்கினுடைய டாப் மோஸ்ட் அண்ட் கீழே இருக்கிற டெஸ்கினுடைய பாட்டம் மோஸ்ட், இது ரெண்டுலையும் நம்ம எந்த டேட்டாவையும் எழுத முடியாது. ஆனா இப்ப நான் பக்கத்துல காமிச்சிருக்கிற அந்த பிக்சருங்கிறது இட் இஸ் அ கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் அ ஹார்ட் டிஸ்க். அப்ப ஹார்ட் டிஸ்க் ஆக்சுவலா எப்படி இருக்குங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்ப பாக்குற பிக்சர் இதுதான் ஆக்சுவலா ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்க்கும் கன்சீல் ஆகி ஒரு டிஸ்க் பிளேட் 6 டிஸ்க் பிளேட்டும் ஒண்ணு மேல ஒண்ணு அந்த சென்ட்ரல் ஷாஃப்ட் அதாவது ஸ்பிண்டில் அதுல கனெக்ட் ஆகி அது ஃபுல்லா சீல்டு சேம்பரா உட்கார்ந்துருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னாலே தெரியுது இல்லையா. ஸோ மேல டிஸ்க் பிளாட்டன்ஸ் இருக்கு, ரீட் பார் ரைட் ஹெட் இருக்கு, ஹெட் பொசிஷனிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது இருக்கு, தென் சீல்டு சேம்பர் இருக்கு. அது எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்பிண்டில்ல கனெக்ட் ஆயிருக்கு. இது இப்ப மேல் போர்ஷனை ஓபன் பண்ணி காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்கு. ஆனா அதுவும் சீல்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ இதுதான் அதனோட ஆர்கனைசேஷன். ஓகே, இப்ப அது எப்படி வேலை பண்றதுங்கிறதுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப சொன்னேன் ஸ்பிண்டில் அப்படின்னு, அதாவது சென்ட்ரல் ஷாஃப்ட். அதுலதான் எப்படி நான் சொன்னேன் இட்லி தட்டு மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும்னு. ஸோ ரவுண்டா இருக்கும் டிஸ்க்ஸ். இதுல உங்களுக்கு சாம்பிளுக்காக 3 டிஸ்க் மட்டும் போட்டு காமிச்சிருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிஸ்க்லயும் ரீட் பார் ரைட் மூவபிள் ஹெட் அது இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா the common spindle rotates at a speed of 3600 revolutions per second. நம்ம கண் நிமிக்கும் நேரத்துல அத்தனை அளவுக்கு அது ரொட்டேட் ஆயிடும் ஹார்ட் டிஸ்க். அது மட்டும் இல்ல, there are movable read bar right head for each surface. இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ராடு மாதிரி நீட்டிட்டு இருக்கு. அதுல ஒவ்வொன்றுலயும் ரீட் பார் ரைட் ஹெட் பிளாக் கலர்ல காமிச்சிருக்கு. அதுதான் ரீட் பார் ரைட் ஹெட்னு சொல்றது. இந்த மூவபிள் ஆக்சஸ் ஆர்ம் இட் மூவ்ஸ் இன் to and fro direction. அது it moves in to and fro direction. அப்படின்னா லெஃப்ட் ரைட்ல இப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த மூவபிள் ஆர்மினுடைய அதுல கனெக்ட் ஆகிருக்கிறது தான் அந்த ரீட் பார் ரைட் ஹெட்னு சொல்லலாம். இந்த ரீட் பார் ரைட் ஹெட் they are positioned over a particular track on all surfaces. அப்ப ஒவ்வொரு டிஸ்க்லயும் மேல
ட்ராக்ஸ்ன்னு இருக்கும். அந்த ட்ராக்ஸ் எப்படி, ஜஸ்ட் லைக் அந்த காலத்துலலாம் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, ரெக்கார்ட் மூலமா பாட்டு கேட்கறதுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இதுலயும் இருக்கும். ஸோ ஒரு ட்ராக்கா உள்ளுக்குள்ள ட்ராக்ஸா நிறைய இருக்கும். அந்த ஒவ்வொரு ட்ராக்லயும் செக்டார்ஸ் இருக்கும். ஒரு ட்ராக்லயும் சின்னதா செக்டார்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் பிளேட்ல பாத்தீங்கன்னா ட்ராக்ஸ் காமிச்சிருக்கு, அடுத்த பிளேட்ல பாத்தீங்கன்னா செக்டார்னு காமிச்சிருக்கு பாருங்க. ஸோ ஒன்னொன்னு பார்ட்ஸா இருக்கும். அதுல அந்த செட் ஆஃப் ட்ராக்ஸ் இன் ஆல் த சைட்ஸ் தட் ஃபார்ம் அ சிலிண்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு டிஸ்க்லயும் அந்த ஒரு ட்ராக்லயும் இருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் ட்ராக்ஸ் தான் தே ஃபார்ம் அ சிலிண்டர். அதுல ஒரு டாட்டட் லைன்ஸா காமிச்சிருக்கு பாருங்க, அதுதான் இட் ஃபார்ம்ஸ் அ சிலிண்டர் அப்படின்னு சொல்றது. ஸோ த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்டு bears the cylinder number and the surface number. நாம கொடுக்கிற டேட்டா அத்தனையும் கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க்ல போய் ஸ்டோர் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சிலிண்டர் நம்பரையும் சர்ஃபேஸ் நம்பரையும் ரெஜிஸ்டர் என்ட்ரியில போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கும். ஸோ டு ரெக்கக்னைஸ் இந்த டேட்டா இங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அது. ஸோ இப்ப SSD disk, that is solid state drive disk, அதை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே HDD hard disk drive பார்த்துட்டோம். இப்ப இந்த SSD disk drive தான் இப்ப ஆஃப் லேட் எல்லா கம்ப்யூட்டர்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுல இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்ன, அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பிக்சர் வந்திருக்கு. SSD ஒரு ஜிப் டிரைவ் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல தான் இது இருக்கும். அதனோட ஆர்கனைசேஷன் என்ன, அதை இப்ப பார்க்கலாம். ஸோ இப்ப ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் தெரியுது பாத்தீங்களா. ஸோ அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது கிளியரா கொடுத்துருக்கு. இப்ப அதனோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள போகலாம். ஒரு இன்டர்ஃபேஸ் கனெக்டர் அதுல இருக்கு, டிரைவ் கேஷ் மெமரி சிப் இருக்கு, SSD NAND, அதாவது நாட் அண்ட் அப்படின்னு சொல்றது அதுதான் NAND, ஃபிளாஷ் மெமரி சிப்ஸ் இருக்கு, தென் SSD கண்ட்ரோல் சிப் இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் அந்த SSD-ய அமைச்சிருப்பாங்க. அதனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன? It is a non-volatile storage device. பவர் போனா கூட அதுல இருக்கிற அந்த டேட்டா போகாது. It consists of two components, flash controller and NAND, that is not and flash memory chip. இது இருக்கு. Then flash controller helps to communicate with the host device. அப்ப ரெண்டு காம்பனன்ட்ஸ், தட் இஸ் இரண்டு கூறுகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கும். அதுல இந்த ஃபிளாஷ் கண்ட்ரோலர்னுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, ஹோஸ்ட் டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க. தென் NAND, it helps to increase maximum chip capacity. அதாவது ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போகும்போது அப்ப அந்த டேட்டா ஹார்ட் டிஸ்க்ல போய் தான் ஸ்டோர் ஆகும், ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இப்ப ஒரு டேட்டாவை இந்த SSD அப்படிங்கிற டிஸ்க்ல போய் அந்த ஃபிளாஷ் மெமரி சிப்ல தான் ஸ்டோர் ஆகும். அப்ப இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், இதுல எரேஸ் பண்றதுக்கோ இல்ல ரைட் பண்றதுக்கோ எடுக்கிற டைம் என்ன ஆகும், ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டைத்தை விட இதுல கம்மியா இருக்கும். மோர் ஓவர் லெஸ் ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்றதுனால ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நிறைய இருக்கும் அண்ட் ஸ்டோரேஜ் டென்சிட்டியும் நல்லா வரும் அப்படின்னு சொல்றது. NAND does not require power to retain data. ஸோ எப்பவும் பவர்ல இருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை, அது பவர் இல்லாமயே அது ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட், with the proper wiring, NAND gates can create computer memory for 1 bit
அததான் லெஸ் டென்சிட்டி சொல்லலாம். தட் இஸ் லோயர் காஸ்ட்ல ஸ்டோரேஜ் டென்சிட்டி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றது. பிகாஸ் இட் யூசஸ் லெஸ் மெமரி. தட் இஸ் 1 பிட்டுக்குள்ள நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றது. Data is stored on flash memory chips. So, flash memory chipsல தான் data store ஆகும். இப்ப difference between SSD and HDD, solid state drive and hard disk drive, அத பார்க்கலாம். கீழே ஒரு டேபிள் வருது பாருங்க. So left sideல SSD, right sideல HDD. SSD பொறுத்த வரைக்கும் அதனோட accessibility பாத்தீங்கன்னா faster-ஆ இருக்கும். Whereas HDD-ல slow-வா இருக்கும். Then SSD-ல நம்ம flash memory chip பயன்படுத்துறதுனால சில சமயம் என்ன ஆகும்னா அதனோட லைஃப் ஸ்பேன் ஷார்ட்டரா இருக்கும். தட் இஸ் அதனோட லைஃப் கம்மியா போயிடும். Whereas HDD-ல லாங்கர் லைஃப் ஸ்பேனா இருக்கும். ஆனா SSD-ங்கிறது ஃபாஸ்டரா இருக்கிறதுனால அதனோட விலை ஜாஸ்தி, எக்ஸ்பென்சிவ். Whereas HDD-ங்கிறது சீப்பரா இருக்கும். தென் SSD-ல ஃபிளாஷ் மெமரி யூஸ் பண்றதுனால அதை நான் மெக்கானிக்கல் டிரைவ்னு சொல்லுவோம். ஆனா HDD-ல மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே ட்ராக், அந்த ட்ராக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம, அந்த ட்ராக்ஸ்ல செக்டார்ஸ்ல அதுல போய் தான் டேட்டாலாம் ஸ்டோர் ஆகும். அதனால அது மூவிங் பார்ட்ஸ்ன்னு சொல்றது. அது மெக்கானிக்கல். அண்ட் SSD-ங்கிறது ஷாக் ரெசிஸ்டன்ட். ஸோ பவர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட ஃபிளாஷ் மெமரி சிப்ஸ் இருக்கிறதுனால, அந்த ஃபிளாஷ் கண்ட்ரோலர் இருக்கிறதுனால ஷாக் ரெசிஸ்டண்டா இருக்கும். ஆனா ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ங்கிறது ஃப்ரெஜைலா இருக்கும், சீக்கிரம் பர்ன் அவுட் ஆகலாம். தென் SSD-ங்கிறது பெஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ், கேமிங் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ஃபைல்ஸ், அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஃபைல்ஸ், இது எல்லாத்தையும் இதுல ஸ்டோர் பண்ண முடியும். அதே ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ல ஸ்டோரிங் எக்ஸ்ட்ரா டேட்டா சச் ஆஸ் மூவிஸ், போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப CD, அதாவது காம்பேக்ட் டிஸ்க் ரீட் ஒன்லி மெமரி, அதனோட ஆர்கனைசேஷன் அண்ட் ஒர்க்கிங் என்னன்னு பார்க்கலாம். இதுல டேட்டாவை நம்ம ரீட் பண்ண முடியும். ஆனா CD/RW இதுவும் காம்பேக்ட் டிஸ்க் தான், ஆனா இட் இஸ் ரீரைட்டபிள் மெமரின்னு சொல்றது. இதுல டேட்டாவை ரீடும் பண்ணலாம், எரேஸ் பண்ணலாம், திரும்ப ரீரைட் பண்ண முடியும். தட் இஸ் ஒரு டேட்டாவை ரைட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப ரீரைட்டும் பண்ண முடியும். ஆனா CD-ROMல டேட்டாவை எழுதி ஒரு தடவை படிக்க தான் முடியும், அதை ரீரைட் பண்ண முடியாது. பட் ரெண்டுத்திலையுமே ஆர்கனைசேஷன் அண்ட் ஒர்க்கிங்கிறது காமன் தான். ஸோ இப்ப ஆர்கனைசேஷன் பார்ப்போம். இந்த டிஸ்க் ஒரு காம்பேக்ட் டிஸ்க். டிஸ்க் இஸ் காம்பேக்ட் அப்படின்னா கச்சிதமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லுவோம். இதுல இட் ஸ்டோர்ஸ் அப் டு 700 MB டேட்டாவை வச்சிருக்கோம், தன்னில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதனோட திக்னஸ் 1.2 mm and diameter is 120 mm. It is made up of resin such as polycarbonate. Polycarbonate material மாதிரி இருக்கக்கூடிய resin அப்படிங்கிற மெட்டீரியல்னால தான் இந்த CD தயாரிக்கப்பட்டிருக்கு. It is coated with material like aluminium. Aluminium பளபளன்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு மெட்டீரியல்னால தான் இது கோட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது ஆர்கனைசேஷன். இப்ப ஒர்க்கிங் எப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் நம்ம ஒரு டேட்டாவை CD-ல ரைட் பண்ணணும், அப்ப என்ன பண்ண முடியும்? டேட்டா இஸ் ரிட்டன் பை யூசிங் எ ஹை பவர் லேசர் பீம். ஹை பவர் லேசர் பீம் யூஸ் பண்ணி தான் டேட்டாவை CD-ல ரைட் பண்ண முடியும். ஸோ அந்த லேசர் பீம் என்ன பண்ணும்? இட் பர்ன்ஸ் ஹோல்ஸ் கால்ட் பிட்ஸ் ஆன் த ஸ்பின்னிங் டிஸ்க். சுத்தி கொண்டிருக்கிற அந்த டிஸ்க்ல இந்த ஹை பவர் லேசர் பீம் சின்ன சின்ன ஹோல்ஸை பர்ன் பண்ணி விடும். அதுக்கு பேரு பிட்ஸ். பிட்ஸ் ரெப்ரசன்ட் அது என்ன? 1 and the land surface without a pit, குழி இல்லாம இருக்கிற அந்த இடத்துக்கு பேரு 0. So pit represents 1 and the land surface without a pit represents 0.
ஸோ 0 and 1 பைனரி, அது மூலமா தான் டேட்டாவை ரைட்டும் பண்ணலாம், ரீடும் பண்ண முடியும். Data is read from a CD-ROM by using a low power laser beam. High power laser beam யூஸ் பண்ணி டேட்டாவை ரைட் பண்ணுவோம். ஆனா சிடிலேருந்து டேட்டாவை ரீட் பண்ணணும்னா லோ பவர் லேசர் பீம் ப்ரொடியூஸ் ஆகும். Reflected light from the pits and lands, that is 1 and 0, is sensed by a photodiode to convert into electrical signals. So, photodiodeங்கிற ஒரு டிவைஸ், அது வந்து நம்மளோட சிடி டிரைவ்லயே இருக்கு, மேல அந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது லைட் பட்டு அந்த சிடிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த பிட்ஸ்லேருந்தும் லேண்ட் சர்ஃபேஸ்லேருந்தும் பைனரி யூனிட்ஸ் 1 and 0 என்ன ஆகும்னா இந்த போட்டோ டயோடு மூலமா சென்ஸ் பண்ணப்பட்டு அது அப்புறமா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா கன்வெர்ட் ஆகி டிஜிட்டலா நமக்கு கம்ப்யூட்டருக்கு வந்து நாம அதை ரீட் பண்ண முடியும். CDRW பார்த்தோம். இப்ப DVD. What is called DVD? DVD அப்படின்னா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் ஆர் டிஜிட்டல் வீடியோ டிஸ்க், ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். டிஜிட்டல் ஆப்டிக்கல் டிஸ்க் ஸ்டோரேஜ் ஃபார்மேட். Store up to 4.7 GB on a single-sided one layer. Organization and working is the same as that of a CD. So, CD-யை விட கொஞ்சம் சூப்பர்சீட் பண்றதுக்காக இந்த டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் ஃபார்மேட் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கூட இருக்கும். தென் இதே மாதிரி இதை சூப்பர்சீட் பண்றதுக்கு அடுத்து வந்ததுதான் ப்ளூரே டிஸ்க். இதுவும் டிஜிட்டல் ஆப்டிக்கல் டிஸ்க் ஸ்டோரேஜ் ஃபார்மேட். It was designed to supersede DVD. இதுல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்ன? Store up to 25 GB on a single sided and 50 GB on dual layers. Capable of storing several hours of video in high resolution like 1080 pixels அப்படின்னு சொல்றது. That is, இப்ப மேரேஜ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுல ரெசல்யூஷன் நல்லா இருந்தாதான் அந்த பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கும். மோர் ஓவர் அதெல்லாம் வீடியோ 2 hours 3 hours ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த ப்ளூரே டிஸ்கை யூஸ் பண்ணி நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். த ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம், இல்லை அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ப்ளூரே டிஸ்க்குங்கிறத இட் கெனாட் பி பிளேடு இன் எ டிவிடி பிளேயர். அப்ப அதுக்குன்னு உள்ள ப்ளூரே டிஸ்க் பிளேயர்ல தான் அதை நம்ம பிளே பண்ணி பார்க்க முடியும். செகண்டரி மெமரியில அடுத்தது வாட் இஸ் a magnetic tape, அதை பார்க்கலாம். மேக்னெட்டிக் டேப்பினுடைய ஃபார்மேட் என்னென்ன? ஃபார்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் டேப். கார்ட்ரிட்ஜ் டைப்பு, ரீல் டைப்பு, கேசட் டைப்பு, 3 விதமாகவும் இதை பார்க்கலாம். இப்ப இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் பார்க்கறது கார்ட்ரிட்ஜ் டைப். ஜஸ்ட் லைக் நம்ம டைப்ரைட்டர் ரிப்பன்லாம் வரும் இல்லையா, அது மாதிரி. அதுல டைப்ரைட்டர்ல 2 பக்கமும் ஸ்பூல் இருக்கும், அதுல ரொட்டேட் ஆகி அது வரும். இதுல அதே கார்ட்ரிட்ஜ் தான், பட் உள்ளுக்குள்ள ஒரு இன்பில்ட்டா உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பூல் இருக்கும், அதுக்குள்ள சுத்தி வரும். அப்ப ரீல் டைப்னா என்ன? இப்ப மூவிஸ் எல்லாம் பாக்குறோம். மூவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போத் ஆடியோ அண்ட் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம். அதுதான் ரீல் டைப். கார்ட்ரிட்ஜ்ங்கிறதுல வெறுமை நம்ம டேட்டாவை பிரிண்ட் தான் பண்ண முடியும். வேறஸ் ரீல் டைப்ல ஆடியோ வீடியோ ரெண்டையும் ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்தது கேசட். கேசட்ல வெறுமை ஆடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் இது 3மே ஃபார்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் டேப் தான். ஸோ இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்? A thin plastic tape coated with magnetic material used to record audio, video, data in the form of small magnetic spots. அது மூலமா தான் ரெக்கார்ட் பண்ணுவோம்.
Binary coded decimal is used to record digits, letters and other characters. இதுக்கெல்லாம் binary coded decimal அதாவது BCD is used in recording digits, letters and other characters using magnetic tape. Okay, இதனோட advantages என்ன? Erasable and reusable. ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எரேஸ் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணிக்க முடியும். Economic and fast data transfer rate. That is, விலை ரொம்ப கம்மி தான். ஃபாஸ்டாகவும் ரெக்கார்ட் பண்ண முடியும், அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் டேட்டாவை. Then, store large amount of data easily. So, large amount of dataவையும் இதில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனா இதுல சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. என்னென்ன அது? Accessing a specific data is a slow process. ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு டைம் எடுக்கும். இம்மீடியட்டா அதுகிட்ட அந்த பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. Tapes are affected by dust, heat and humidity. இந்த காரணமாக டஸ்ட் அக்யூமுலேட் ஆகும், ஹீட்டு, then humidity, water particles, இதனால எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேப்ஸ் சீக்கிரம் அஃபெக்ட் ஆயிடும். cannot be read directly by human being. அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் நம்ம ரீட் பண்ண முடியுமே தவிர டைரக்டா எதையும் ரீட் பண்ண முடியாது. அடுத்து, what is a zip disk? Zip diskனா என்னன்னு பார்க்க போறோம். Zip disk is used for backing and archiving personal computer. ஒருவேளை நமக்கு பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய சில டேட்டாவை நம்ம பாதுகாக்கணும், இல்ல அதே சமயம் அதை பேக்கப் எடுக்கணும். ஸோ பேக்கிங்னா பேக்கப் எடுக்கிறது, ஆர்ச்சீவிங்னா பாதுகாக்கிறது, காப்பகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். அது பண்றதுக்கு தான் இந்த ஜிப் டிஸ்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இருக்கும்? ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் மாதிரி, பட் அதுலயே இது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ இதனோட ஆர்கனைசேஷன் என்ன? இது மேக்னெட்டிக் டிஸ்க். இத ரிமூவ் பண்ணலாம், ஈஸியா எடுத்துட்டும் போகலாம். ரிமூவபிள் அண்ட் போர்ட்டபிள். இதனோட ஸ்டோரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும்? 100 MB, 250 MB and 750 MB வரைக்கும் இதுல ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா இத யூஸ் பண்றது எதுலன்னா used with its own drive, namely zip drive. அப்ப அந்த zip driveங்கிறது எப்படி இருக்கும்? இப்ப வருது பாருங்க, அந்த பிக்சர்ல தெரியுதா? சோ அதுக்குள்ள இந்த zip disk நம்ம சொருகலாம். சோ அது zip drive. அந்த zip drive is connected to the computer externally. இன்சைட்ல தான் போடணும் கிடையாது, எக்ஸ்டர்னலா இத நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், வாட் இஸ் அ பென் டிரைவ்? பென் டிரைவ்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இட் இஸ் a universal serial bus USBன்னு சொல்லுவோம், மெமரி டிவைஸ். இதுக்கு அதர் நேம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த USB அப்படிங்கறத USB டிரைவ்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்னென்ன நேம்ஸ் இருக்கு? ஃபிளாஷ் டிரைவ்னு சொல்லலாம், USB டிரைவ், மெமரி ஸ்டிக், தம் டிரைவ், ஃபிளாஷ் ஸ்டிக், இதெல்லாம் அத பேர், மற்ற பேர். இதனோட யூசேஜ் என்ன? போர்ட்டபிள் அண்ட் ஸ்டோரேஜ் அப் டு 2 TB, 2 டெராபைட் அளவுக்கு இந்த பென் டிரைவ்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். It is small enough to fit in a pocket. ஒரு பாக்கெட்குள்ளேயே அதை போட்டுக்கிற அளவுக்கு குட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். Easy to transfer the data from one computer to another. ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபரோ இல்ல ரிசீவோ பண்ணணும்னா இந்த பென் டிரைவ் மூலமா ஈஸியா பண்ண முடியும். Data erased and rewritten. பென் டிரைவ்ல இருக்கிற டேட்டாவை நம்ம எரேஸும் பண்ணிக்க முடியும், ரீரிட்டனும் பண்ணிக்க முடியும். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே செகண்டரி மெமரிஸ்.